குரு கடாட்சம், குரு அருள் உண்டாகட்டும். உங்களை பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். அதாவது ஞானம் எப்படி உண்டாகுது, ஞானம் அடையிறதுக்கு உண்டான முதல் படிதான் என்ன அப்படின்ற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா தியானம் டெய்லி பண்ணுவீங்க, டெய்லி தவ பயிற்சிகள் மேற்கொள்வீங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கோ இல்லை ஜீவசமாதிகளுக்கோ ஒவ்வொருவரும் சென்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நீங்கள் எல்லாருமே இருப்பீங்க. ஆனால் எப்படி ஞானியர்கள் உருவாகிறார்கள், அப்போ ஞானம் என்பது என்ன, எப்படி ஞானம் உண்டாவதற்குண்டான முதல் படிதான் என்ன அப்படின்றத ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஞானத்திற்கும் இறை வழிபாட்டிற்கும் மற்றும் கர்மா இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கும் என்றும் பேரின்பமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த ஒரு காணொலி இறைவன் அருளாலும் குரு பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சதிவகி சுவாமிகள் அவர்களுடைய பேரருளாலும் அது நிகழும். என்னன்னா இந்த புலன்கள் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அது ஞானமாக இருக்கட்டும், இல்ல நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல்களாக இருக்கட்டும், இல்ல நீங்க சுற்றி இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய புலன்களை சரியாக நீங்கள் வைத்துக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஞானமும் சரி, உங்களுக்கு பேரறிவும் சரி, பேராற்றலும் சரி, கர்மா இல்லாத வாழ்வும் சரி, உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் சரி, இது எல்லாமே குணமாக்கக்கூடிய சரியாக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் ஒவ்வொருவருக்கும் இந்த புலனடக்கம் அப்படின்னு சொல்றது. அதாவது இந்த புலன்கள் வழியாகத்தான் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய மனமும் உங்களுடைய எண்ண அலைகளும் வெளியே வியாபிக்கும், அதாவது வெளியே டிராவல் பண்ணும் பிரபஞ்சத்தில். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பைக்கில் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க, இல்லை நீங்கள் காரில் போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிரியாணி கடையை வந்து நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கடையை கிராஸ் பண்ண உடனே அந்த ஸ்மெல்லு நீங்கள் அப்படியே நுகரும் பொழுது என்ன ஆகும்னா, அது அப்படியே உள்ள மண்டைக்குள்ளார மைண்டுக்குள்ளே போயிட்டு பிரியாணி சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு மைண்டு சொல்லும். இன்னொரு பக்கம் இல்லை வேணாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லும். பிரியாணி நான் சாப்பிட மாட்டேங்க, சாப்பிட்றவங்களுக்கு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த பிரியாணி சாப்பிடலாமா சாப்பிட வேணாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜுக்கு உங்களுடைய மைண்டை கொண்டு போயிருக்கும். இதுதான் வந்து புலனில் வந்து மிக மிக முக்கியமானது உங்களுடைய மூக்கு. ஒரு சில பேர் இந்த ஸ்மெல்லிலே விழுந்துருவீங்க, இந்த ஸ்மெல்லிலே உங்களுடைய மனம் வந்து உங்களை விழ வச்சிரும். அப்படி உடனே என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் அவாய்ட் பண்ணுற ஒரு விஷயத்தை எளிமையாக மனசு அங்கே போயிட்டு உங்களை நிறுத்தி அதை உடனே உங்களை சாப்பிட வச்சிடும். இதுதான் புலன் வந்து உங்களுடைய கட்டுக்குள்ள இல்லாத இருக்கக்கூடிய ஒரு முதன்மையான ஒரு விஷயம். இரண்டாவது என்னன்னா, இந்த காது சாதாரணது கிடையாது. உங்களை பத்தி அவன் உண்மையாவே திட்டுனானா, அவன் உண்மையானே பேசினானா இல்லையான்னு கூட தெரியாம யாராச்சும் ஒருத்தர் வந்து உங்களை பத்தி சொன்னாங்கன்னா உடனே போய் அந்த செயல்களுக்குள்ளார போய் சிக்கிறது. அவ்வளவுதான். இவங்க சொல் பேச்சை கேட்டு உடனே போய் நீங்க அவங்க கிட்ட போய் சண்டை கட்டுறது, அவங்க கிட்ட சண்டை போடுறது, இந்த மாதிரி பண்ணும் பொழுது முழுமையா நீங்க அதுக்குள்ள சிக்கிறீங்க. இதுதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்றது வள்ளுவர் அவ்வளவு அழகா சொல்லிட்டு போயிருப்பாரு. யார் சொல்றதையும் கேட்காத, அவங்க சொல்றதுக்குள்ளார ஒரு மெய் இருக்கா, ஒரு உண்மை இருக்கான்றது அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அந்த செயல்களை ஈடுபடுன்னு வள்ளுவர் சொல்றது. ஆனா பல பேர் அப்படியா இருக்கீங்க, என்னை பத்தி அவன் தவறா சொல்லிட்டான், இந்த ஆள் வந்து சொன்னாரு, நான் உடனே போய் அவங்களை சண்டை போட்டணும்னு போறீங்கல்ல. இதுவும் புலன் உங்களுடைய கட்டுக்கோப்பில் இல்லாததுதான் முக்கியமான காரணம். ஏன்னா இந்த ரெண்டுத்தையும் தாண்டி மாஸ்டரா ஒண்ணு இருக்கு பெருசு, அதுதான் உங்களுடைய கண்கள். இந்த கண்கள் இருக்கே, தூரமா பாப்பீங்க, அவன் எதையோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்த உடனே என்ன பண்ணா, அவன் தவறா ஏதோ பண்றான், அவன் நம்மளதான் பாக்குறான், அவன் நம்மளை பார்த்து தான் கண்ணடிக்கிறான், அவன் நம்மளை பார்த்து தான் ஏதோ ஒரு சமைக்க கொடுக்குறான்னு நீங்களா அவனுக்கு கிரியேட் பண்ணிக்கிறது. அப்படி இல்லைன்னா ஒரு மொபைல் ஷாப்புக்கோ எங்கேயாச்சும் போறீங்கன்னா நம்ம கையில ஒரு பட்ஜெட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 30,000 ரூபாய்க்கு தேவையான செல்போனை வாங்க மாட்டீங்க, சம்பந்தமே இல்லாம அங்க ஒரு 1.5 லட்ச ரூபாய் போன் இருக்கும். அந்த 1.5 லட்ச ரூபாய் போன் வாங்கிட்டு இஎம்ஐ கட்டி நொரடப்பா தள்ளுற அளவுக்கு நீங்க ஓடிட்டு இருக்கீங்க லைஃப்ல. இதுதான் புலன் உங்களுடைய கட்டுக்கோப்பில் இல்லை என்று அர்த்தம். ஏன்னா இந்த புலன் எப்பொழுது எனக்கு வேணுமா வேணும், வேண்டாமா வேண்டாம் அப்படின்றதுல இந்த விருப்பற்ற தன்மைக்கும் ஒவ்வொருவருக்கும் போகும்பொழுதுதான் எளிமையாக உங்களுக்கு ஞானமும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தெளிவும் சரி, இது எல்லாமே இறைவனால உண்டாக்கப்படும். ஆனா எப்போ உங்களுடைய மனம் முழுக்க 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 புலன்களினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போகுதோ, எப்பொழுது மனம் புலன்கள் மூலமாக வெளியே பிரபஞ்சத்தில் வியாபிக்குதோ, நிச்சயமாக சொல்ற ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் தியான பயிற்சிகளை கொடுக்கும்போது, ஒவ்வொருவருக்கும் யோக பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்கும்போது கூட எதற்காக சொல்லிக் கொடுக்குறாங்க, ஏன் ஒருவன் தியானம் செய்யணும், முழுக்க முழுக்க உங்களுடைய மனமும் உங்களுடைய புலன்களும் ஒவ்வொருவருடைய கட்டுக்கோப்பில் இருக்கும்பொழுதுதான் கர்மா அங்க வேலை செய்யாது. இதை தாண்டி உங்களுடைய புலன்கள் எல்லாமே எங்க கொண்டு போய் விட்டுறோம்னா, சுத்தி இருக்கக்கூடிய கர்மால தான் கொண்டு போய் விட்டுரும். அதனால பாதிக்கப்படக்கூடியது யாருன்னா முழுக்க 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 நீங்களா தான் இருப்பீங்க, நீங்களா மட்டும்தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய வினைகளை தூண்டி கொள்வதும் நீங்க தான். ஏன்னா உங்களுடைய கர்மா செயல்படாம இருக்கிறதுக்கு தான் பிரம்மயோகம் போன்ற ஒரு உயர் ரக பயிற்சிகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இங்க உட்காந்து சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்காம, இதெல்லாம் அறியாம முழுக்க முழுக்க நீங்க உங்களுடைய புலன்களுடைய நுகர்வுகள்ல புலன்கள் என்னெல்லாம் சொல்லுதோ, புலன்கள் என்னெல்லாம் கேட்குதோ, மனம் உங்களுடைய புலன்களை பயன்படுத்துறத
நீங்கள் அது பின்னாடி வயப்பட்டு நீங்கள் போகும்போது நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு ஞானம் அப்படின்றதோ உங்களோட வாழ்க்கையில் தெளிவு அப்படின்றதோ ஏற்படாது. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் இங்கே உணர்வு நிலை என்பது அவசியம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் விழிப்புணர்வு என்றது மிக 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 அவசியமான ஒன்று. விழிப்புணர்வை ஒவ்வொருவரும் இழந்துட்டீங்கன்னா, விழிப்புணர்வு இல்லாத ஒரு லைஃப்குள்ளார நீங்கள் போயிட்டீங்கன்னா எப்படி உங்களால் நீங்கள் வாழ முடியும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் புலன்கள் வழியாக ஏற்படக்கூடிய உணர்ச்சிகளை தாண்டி ஒவ்வொருவருக்குமே உள்ளுக்குள்ளார இருக்கின்ற உணர்வு நிலையில் பயணப்படும் போது தான் ஒவ்வொருவரும் இறைவனையும் சரி, ஒவ்வொருவரும் ஞானமும் சரி, ஒவ்வொருவரும் வேற ஒரு டைமென்ஷனுக்குள்ளார நீங்கள் போக முடியும். ஏன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா விஷயமே தோன்றி மறையக்கூடிய ஒரு மாயையால் கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றி இருக்கு. அப்போ அழியக்கூடிய பொருட்களில் அழியாத பொருளாக இருக்கக்கூடிய பரபிரமமாக இருக்கக்கூடிய சிவபெருமானையும் பேராற்றலையும் நீங்கள் ஒவ்வொருவரும் உணர்வதற்குண்டான பயிற்சிகளில் நீங்கள் ஈடுபடும் பொழுதும் முழுமையாக அவர் உங்களுக்கு உண்டான தெளிவும் ஞானத்தையும் ஞான சிந்தனையும் அவர் அள்ளி அள்ளி கொடுத்துருவார். இதுக்கு முகந்தன்மையா இருக்கிறது என்னன்னா ஒவ்வொருவருடைய தேடை. இந்த தேடை திறக்கணும் அப்படின்னாலே முதல்ல நீங்க புலன்கள் மூலமா வெளியே போறத கட் பண்ணுங்க. சுற்றி யாருக்கிட்டையும் அதீதமான தேவையில்லாத பேச்சுக்களை வச்சுக்காதீங்க. ஆழ்ந்த அமைதிக்குள்ளார உங்களுடைய ஒவ்வொருவருடைய மனதையும் நீங்கள் கொண்டு போகும் பொழுது எளிமையாக ஒவ்வொருவருக்கும் இறைவன் ஞானமனும் பெரும் ஊற்றை திறந்து வைத்து விடுவார். இந்த காணொலி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். குரு கடாட்சம்.